முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமான பல நியூஸ்கள பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு ட்ரெண்டான நியூஸ் பார்த்தீங்கன்னா, அதானி தான். அத பத்தி அப்புறம் இன்னும் நெறைய விஷயங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம நியூஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஹிண்டன்பர்க் இப்ப 2023 ஜனவரில பார்த்தீங்கன்னா, ஹிண்டன்பர்க் அமெரிக்காவ மையமா வச்சு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து ஹிண்டன்பர்க். அந்த ஹிண்டன்பர்க்லேருந்து என்ன ஒரு நியூஸ் வந்திருந்துச்சுன்னா, அதானி ஸ்டாக்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஷெல் கம்பெனிஸ வச்சு அவங்க வந்து ஸ்டாக்கெல்லாம் மனிப்புலேட் பண்றாங்க அப்படின்னும், அப்புறம் அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் பிடிக்கிறதுக்காக வந்து லஞ்சம் குடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட வச்சிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, ஜனவரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மாசத்துக்கு அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே தலகீழ விழுந்துச்சு. அதானி என்டர்பிரைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ₹4000 இருந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ₹1000க்கு வந்துருச்சு. நெறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 70%, 80%, 60%, 50% அளவுக்கான ஒரு இறக்கத்த குடுத்துச்சு. ஆனா, இன்னைக்கு என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதானி ஸ்டாக்ஸ் வந்து எந்த ஒரு முறைகேட்டிலயுமே வந்து ஈடுபடல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு அதானியில இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்னா அதானி போர்ட்ஸு, அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி பவர், அப்புறம் அதானி டோட்டல் கேஸ் எல்லாமே நியர்லி ஒரு 10லருந்து 15% அளவுக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, நாம பார்க்குறது அதானி பவர். ஏன் நான் அதானி பவர் மட்டும் டிஸ்கஸ் பண்றேன்னா, உங்களுக்கு நான் சொல்றேன். அதானி பவர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க ஒரு 14% அளவுக்கு ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. இதற்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹிண்டன்பர்க் ஒரு வந்து ஹிண்டன்பர்க் நியூஸ் ஒண்ணு. அப்புறம் அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அதானி ஸ்டாக்ஸ்ல இருக்கிறதுலயே ஃபண்டமெண்டல்ஸ்ல கொஞ்சம் நம்ம ஓரளவு பரவாயில்லாம இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இதுதான். பிஇ ரேஷியோ ஓரளவு கம்மியா இருக்குது. அவங்க இயர் ஆன் இயர்ல, குவார்டர் ஆன் குவார்டர்ல வந்து ப்ராஃபிட் நல்லா குடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால, நாம அந்த ஸ்டாக் வந்து இப்ப டிஸ்கஸ் பண்றோம். உண்மையிலே இது வந்து நீ கெத்து தான் தல அப்படிங்கிற மாரி, கெத்து காட்டிட்டு இருக்கு இன்னைக்கு ஒத்தையாளா கெத்து காட்டிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 2023ல நான் வச்சிருந்தேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ₹260 தான் என்னோட ஆவரேஜ் பிரைஸ் இருந்துச்சு. அப்ப இருந்து ஒரு ₹130 வரைக்கும் ஒரு இறக்கத்த குடுத்துச்சு. ஆனா, அந்த டைம்ல நான் பயந்து போய் வாங்காம விட்டுட்டேன். ஏன்னா, ரீட்டெயிலர்ஸ் எல்லாருமே பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு பார்த்தீங்கன்னா, அதுதான். நான் வாங்காம விட்டுட்டேன். அங்கருந்து இப்ப இந்த ஷேர் வந்து அப்படியே ஏறி ₹700 வரைக்கும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல வந்து மோர்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 30% வந்து அப் சைடு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னைக்கு ஒரு நாளிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 12% அளவுக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துருச்சு. அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 15% அளவுக்கு ஏற்றத்த குடுக்கலாம். இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 710 இருக்குது. இங்கருந்து ஒரு 818 இன்னும் ஒரு ரூ. 100 வரைக்கும் இதுல ஏற்றத்த குடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் மோர்கன் ஸ்டான்லி இப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க மெயினா சொல்லியிருக்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார்ல அதாவது பவர் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய பிரைவேட்ல இருக்கக்கூடிய தனியார் சம்மந்தமான கம்பெனில பார்த்தீங்கன்னா, அதானி பவர் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்குது. ஓவராலா இவங்களோட பவர் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா டவுட்டே இல்ல. என்டிபிசி தான் இருக்குது. அது வந்து ஒரு பிஎஸ்யூ செக்டார்ல உள்ள ஒரு ஸ்டாக்கு. இது வந்து அதானி வந்து ஒரு பிரைவேட்ல உள்ள ஒரு ஸ்டாக். பாருங்க இது வந்து வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வாரமாவது வந்து ஏற்றத்த தான் குடுத்திருக்கு. ஒரு ரூ. 500 இருந்த அந்த ஸ்டாக்கு ஒரு 8 வாரமா ஏற்றத்த மட்டுமே குடுத்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா தான் இருந்துச்சு. எங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 450 இருக்கிற டைம்ல. இப்போ ஒரு ஏற்றத்த குடுத்துருச்சு. இந்த டைம்ல அத வாங்கலாமான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கி இந்த ஸ்டாக் வந்து மேல போயிடுச்சு. அதனால இதுலருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் பெட்டரா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நியூஸ் வோடாஃபோன்ல. வோடாஃபோன்லேருந்து என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி இது 2, 3 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இந்த ஸ்டாக் பாருங்க ஒரு 12% அளவுக்கு ஒரு ஏற்றத்த குடுத்துச்சு. பட் குளோசிங்ல ஒரு 7, 8% அளவுக்கான ஒரு ஏற்றத்த தான் குடுத்திருந்துச்சு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 8.45 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுக்கு என்ன ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியா வோடாஃபோன் ஷேருக்கு வந்து ஒரு 9,450 கோடி வந்து தரணும் அப்படின்னு சொல்லி வோடாஃபோனுக்கு வந்து நோட்டீஸ் குடுத்துருந்தாங்க. இப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா, அத வந்து ஆட்சேபனை பண்ணி, இந்த வோடாஃபோன் நிறுவனத்திலருந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த 9,450 கோடி வந்து தள்ளுபடி பண்ணணும், ரத்து பண்ணணும். எங்களால வந்து அத பே பண்ண முடியாது. அப்படிங்கிற மாரி ஒரு ரீசன சொல்லிட்டு மனு போட்டிருந்தாங்க. அதையும் அந்த கேஸையும் பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த கேஸோட ஹியரிங் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆக்சுவலா செப்டம்பர் 19 அன்னைக்கு வந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 1 வாரத்துக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அடுத்த வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஸ்டாக் வந்து அதாவது ஸ்டாக்ல இந்த கேஸ் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இது ஒரு நியூஸ் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு இந்த ஷேர் மேல ஏற்றத்த குடுத்து போய்க்கிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்டாக்ல இருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான் இந்த ஸ்டாக்லாம் கண்டுக்கவே வேண்டாம். நமக்கு ஏன்னா இத விட இதே பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கான ஜியோ, ஏர்டெல் 2 இருக்குது. அந்த 2ல எது உங்களுக்கு பெட்டரா இருக்குன்னு தோணுதோ, உங்களுக்கு பெட்டரான விலையில வரும்போது நீங்க வாங்குறத கன்சிடர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. என்ன நியூஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா,
அவங்க வந்து மல்டிபிள் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பவர் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பவர் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஏன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பவர் சம்மந்தப்பட்ட நியூஸா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். வருங்காலம் ரினியூவபிள் எனர்ஜி மற்றும் பவரை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஏன்னா இவி வெஹிக்கிள் வரப்போகுது. அதுக்கு முக்கியமா கரண்ட் வேணும். அதனால இப்போ இதுலயுமே பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, இவங்களுக்கு வந்து மார்கன் ஸ்டான்லி வந்து ரூ. 659 டார்கெட் பிரைஸ் குடுத்துருக்காங்க. ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹700 குடுத்துருக்காங்க. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 546 இருக்குது. இங்கேருந்து இது ஒரு ஏற்றத்த குடுத்தாலுமே, இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20லேருந்து 25% அளவுக்கான ஏற்றத்த குடுக்கணும். அதாவது இந்த 2 ரேட்டிங் கம்பெனிஸ் குடுத்துருக்க டார்கெட் பார்த்தீங்கன்னா. இவங்க இந்த டார்கெட் குடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு எதுக்கும் கண்டிப்பா ரீசன் இல்லாம டார்கெட் குடுக்க மாட்டாங்க. இவங்க சொல்லியிருக்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிலேருந்து 100% வந்து ஸ்டேக் வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா, டைடான்ஸ் பவர் ஜெனரேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனில வந்து அவங்களுடைய 100% ஈக்விட்டிய வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. என்ன பிரைஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1728,00,00,000. ஆனா, அந்த அளவுக்கு இந்த கம்பெனி ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இயர்லி இந்த FY 25லயே பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 39 கோடி தான் இருக்குது. அப்புறம் ஏன் இத அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹைட்ரோ பவர்ல அதாவது வாட்டர யூஸ் பண்ணி கரண்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க வந்து ரினியூவபிள் எனர்ஜில வந்து ஃபோக்கஸ் பண்ற ஒரு காரணத்தினால, இந்த கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சார்ட்ட பாருங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். முக்கியமான ஒரு இடத்துல வந்து நெறைய கம்பெனிகள் நம்ம வந்து கவனிக்கணும். ஏன்னா, எந்த ஒரு ஸ்டாக்குமே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த குடுக்கணும்னா, அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்கு மேல ஒரு குளோசிங் குடுக்கணும். இல்லன்னா அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கம் வரும்போது, அதுக்கு ஒரு நல்ல நியூஸ் வரணும். இப்ப பாருங்க, இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கமே தான் இருக்குது. இந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்குது. ஏன்னா, ரேட்டிங் கம்பெனியான 2 மெயின் பெரிய ரேட்டிங் கம்பெனி ஜெஃப்ரீஸும், மார்கன் ஸ்டான்லியும் நல்ல ஒரு ரேட்டிங் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்திருக்க நியூஸும் பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்குது. இத ஒரு காரணமா வச்சு இந்த ஸ்டாக் மேல ஒரு ஏற்றத்த குடுக்கும்னு நான் நம்புறேன். பார்க்கலாம் வரக்கூடிய காலங்கள்ல என்ன நடக்குதுன்னு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். புதன்கிழமை நம்மளுடைய 2 நாளைக்கு முன்னாடி வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். என்னன்னா, ரெட்டிங்டன் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே நாள்ல 20% வந்து அப்பர் சர்க்யூட் பண்ணியிருந்துச்சு. அதுக்கு மெயினான காரணம் என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா, 19ஆம் தேதி செப்டம்பர்ல அதாவது இன்னைக்கு தான் வந்து இந்தியாவுல வந்து ஆப்பிள் ஐஃபோன் வந்து 17 சீரிஸ் வந்து லான்ச் ஆகுது. இதுக்கு வந்து முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர் இந்தியாவுல வந்து இந்த ஆப்பிள் ஐஃபோனோட டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா, ரெட்டிங்டன் தான். அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்குமே இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, ஏத்தி அழகு பார்த்துருக்காங்க. ஒரு 3% வந்து இந்த ஸ்டாக் வந்து ஏற்றத்த குடுத்துருக்கு. ரெட்டிங்டனும், ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றி கூட்டணியா மாறியிருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் மேல மக்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ் தான். ஏன்னா, ஐஃபோன் வச்சிருந்தாலே வந்து ஒரு நமக்கே நம்மளுடைய ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து கூடும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இளைய தலைமுறைகள் இருக்கிறதுனால, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, ஐஃபோனோட ரேட் என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரூ. 82,900. அதாவது 256 ஜிபி இருக்கக்கூடிய அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 82,900. இதுலயே அதிகமான பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,96,000. எங்கப்பா! 1 டெராபைட் அளவுக்கான மெமரிஸோட கூடிய அந்த ஃபோன். ரூ. 2,00,000 ஒரு ஃபோன் வாங்கி, என்ன சொல்றது? ஓகே. வாங்குறவங்க வாங்கிக்கிறாங்க. நமக்கு என்ன? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்&டி. எல்&டிலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே வாரத்தில பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து 15,000 கோடி அளவுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. இந்த ஒரு காரணத்தில இந்த ஒரு வாரத்தில இந்த ஸ்டாக் வந்து ஒரு 3% ஏற்றத்த குடுத்துருக்கு. இப்போ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 3,675 இருக்குது. எப்பா! எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ல வரும்போது கிட்டத்தட்ட ரொம்ப சீப்பான ஒரு ரேட்ல தான் இருந்துச்சு. ஒரு 20 வருஷத்துல மிகப்பெரிய ஏற்றத்த குடுத்துருக்கு. ஏன்னா, இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு பெரிய கம்பெனி. இந்தியால கன்ஸ்ட்ரக்ஷன்ல இவங்க வந்து பெரிய ஒரு கம்பெனி. இப்ப இவங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எதுல பார்த்தீங்கன்னா, பிவிசிலயும், சிபிவிசில அதாவது பாலிவினைல் குளோரைடு மற்றும் குளோரினேட்டட் பாலிவினைல் குளோரைடு. இந்த 2லயும் பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் அதாவது நம்ம லோக்கல் கம்பெனிஸ்ல இருந்து நெறைய ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது சின்ன சின்ன ஆர்டர்ஸா பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர்ஸ். 15,000 கோடிங்கிறது ஒரே ஆர்டர் இல்ல. சின்ன சின்ன ஆர்டர்ஸா நெறைய ஆர்டர்ஸ் வின் பண்ணி 15,000 கோடி அளவுக்கு ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து வரக்கூடிய காலங்கள்ல இதோட பேலன்ஸ் ஷீட்ல எஃபெக்ட் இருக்கும். கண்டிப்பா அதனால இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்இடிஏ. ஐஆர்இடில இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. இந்த ஸ்டாக் வந்து இப்ப நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒரு 3 ஆர் 4 டேஸ் சம்திங் இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னா, டபுள் பாட்டம் போட்டிருக்குது. ₹140 ஏரியாவுல டபுள் பாட்டம் போட்டிருக்குது. டபுள் பாட்டம் போட்டிருக்கிறப்ப அந்த ஸ்டாக் வந்து மேல ஒரு ஏற்றத்த குடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம இது ஒரு ரூ. 142 ரூ. 146 இருக்கிற டைம்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அங்கருந்து கிட்டத்தட்ட ஒரு 10% அளவுக்கான ஏற்றத்த ஒரு
கம்மியான காலகட்டத்திலே கொடுத்துருச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது மேபி ஒரு 180 ருபீஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். ஆனால் எவ்வளோ நாள் எடுத்துக்கும்னு தெரியல. மேபி ஒரு 10 டேஸில் வரலாம் அப்படிங்கிறது நான், அதாவது இதே ஒரு சிச்சுவேஷன் தொடர்ந்துச்சுன்னா. ஏன்னா அது 180 ருபீஸ் வரைக்கும் அதை கொண்டு போகக்கூடியதுக்கான ஒரு நியூஸும், அதாவது பாசிட்டிவ் நியூஸ் 180 ருபீஸ் இந்த ஒரு நியூஸே கொண்டு போகணும்னு சொல்லலை. அதற்கான நியூஸ், அது ரிலேட்டட் நியூஸும் அதற்கு என்னன்னா, ஒரு 1134 கோடி அளவுக்கு ஐஆர்டி வந்து லோன் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பவர் சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக மத்திய பிரதேசத்துலேருந்து இவங்க வந்து 1134 கோடி வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1512 கோடி. பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு. 1512 கோடி இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா ஐஆர்இடிஏ வந்து ஒரு 1134 கோடி கொடுக்குறாங்க. அதுபோக அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த லோன் வாங்குற கம்பெனி அவங்க ஒரு 378 கோடி வந்து அவங்களோட கம்பெனிலேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணுறாங்க. இப்படி இவங்க கடன் கொடுக்குறதுனால இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வரும். மேலும் இவங்களும் தனிப்பட்ட முறையில் வந்து சோலார் எனர்ஜியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு வர காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண நினைக்கிறாங்க. கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டு. அசோக் லேலாண்டு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பல வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் வந்து இதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா பிரேக் அவுட் ஆன அந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆன அந்த ரேஞ்ச், அதாவது 136 ருபீஸ்க்கு மேலே போச்சுன்னா அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்காத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஒன் செகண்ட் நண்பர்களே, ஒன் செகண்ட் பாருங்க. இது வந்து ஒரு 126 ருபீஸை கட் பண்ணி கீழே வராதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து வரலை. அதே மாதிரி 136 ருபீஸ்க்கு மேலே போச்சுன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்து மேலே போகிற வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மேலே தான் போய்கிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேல்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. அப்புறம் பிரேக் அவுட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள லித்தியம் பேட்டரிக்கு தயாரிக்கிறதுக்காக ஒரு $6 பில்லியன் அளவுக்கான ஒரு செலவு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேட்டரி தயாரிக்கிறதுக்காக ஒரு 5000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிளுங்க நிறைய தயாரித்தாலும் இவி சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த ஸ்டாக் வந்து மேற்கொண்டு மேலே உயரமாக போகிறதுக்கு, அதை மேற்கொண்டு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் வந்து ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மெயின் போர்டில் இருக்கிற ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா இந்த விஎம்எஸ் டிஎம்டி அவங்களும் இந்த ஜிகே எனர்ஜியும் வந்து அப்ளை பண்ணுற அளவுக்கான கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. ஒன் செகண்ட். ஆட் வந்துருச்சு நண்பர்களே, சாரி. இதில் பார்த்தீங்கன்னா விஎம்எஸ் டிஎம்டி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டீல் ரிலேட்டடாக உள்ள ஒரு கம்பெனி. இதில் பாருங்கள் 17லேருந்து 19 தேதி இன்னைக்கியோட அந்த 5 மணிக்கு இது க்ளோஸ் ஆகிருக்கும். இதில் வந்து அப்ளை பண்ண நண்பர்கள் ஒருவேளை கிடைக்கலன்னா மனம் தளர வேண்டாம். ஏன்னா இதோட ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதி வந்து ரீஃபண்ட் ஆயிரும். அதாவது பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து 23ஆம் தேதி ரீஃபண்ட் ஆயிரும். அந்த ஃபண்டு ரீஃபண்ட் ஆயிடுச்சுன்னா உடனே அதே பணத்தை எடுத்து மறுபடியும் ஜிகே எனர்ஜியோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 தான் இருக்குது. அன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணி இந்த ஐபிஓவில் நம்மளால் அதே பணத்தை வச்சு நம்மளால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம தேவையான அளவுக்கு தகவலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முதலீடு செய்வோம், முன்னேறுவோம்.